அன்புள்ள தம்பி, தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் சரியா ஒரு 6 மணி நேரத்தில எக்ஸாம் எழுத போறீங்க. ஆல்ரெடி நம்ம இந்த பிடிஎஃப் எல்லாம் குடுத்தாச்சு. இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். இதில குருவினாக்கள் இருக்கு. நீங்க குருவினாக்கள் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் குருவினா, செலக்டிவான குருவினாக்கள், உரைநடை குருவினாக்கள் பார்த்துக்கோங்க. மொத்தம் 7ஏ 7 குருவினாக்கள் தான் குடுத்துருக்கேன். இந்த 7லேருந்து கண்டிப்பா வந்துரும். அப்புறம் சிறுவினாக்கள், செய்யுள் சிறுவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் "ஏங்கொள்ளி நீர் ஞாலத்துக் இருளகற்றும்" அந்த கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் "வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பைத் தேடினர்?" 3வது கொஸ்டின் "வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக." 4வது "குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வை சுட்டிக்காட்டுக." 5வது "ஒருமுக எழினி, பொருமுக எழினி, கரந்துரல் எழினி விளக்குக." 6வது "ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார்." 7வது "பங்குனி உத்திரத் திருவிழா நடைபெற்ற முறைமையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு செய்கிறார்?" "மாளாத காதல் நோயாளன் பெண் தொடர்புள்ள உவமையைச் சுட்டும் செய்தியை விளக்குக." இந்த கொஸ்டின். "ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையென ஓர்மின்." இந்த கொஸ்டின். "உண்டாலம்ம." மொத்தம் செய்யுள் சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா 36, 42 கொஸ்டின் கிட்ட இருக்கு மொத்தமா. புக் பேக், புக் இன்னர்லாம் ரிப்பீட்டடா. திருக்குறள் கொஸ்டின்லாம் சேர்த்து 2 இயலுக்கு திருக்குறள்லாம் சேர்த்தீங்கன்னா. நமக்கு இம்பார்ட்டன்ட்டாவே நான் வந்து 10 குடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் 15, 18 கிட்ட குடுத்துருந்தேன். இப்ப கடைசியா 10, இந்த 10லேருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 வந்துரும் படிச்சுக்கோங்க. உரைநடை சிறுவினா டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா 9 தான். இதுக்கு முன்னாடி 12 குடுத்துருந்தேன். இப்ப இன்னும் 3 குறைச்சு தான் சொல்லியிருக்கேன். மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறிப்பு, அப்புறம் சென்னை பண்பாட்டு அடையாளங்கள், ஆ சென்னை அறிவின் நகரம், அப்புறம் வந்து பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழல், மணந்தகம் விளக்குக, நீங்கள் ஆசிரியரால் மாணாக்கரை அன்பில் அந்த கொஸ்டின், திரைப்படத்தின் காட்சி ஆற்றல், வேளாண்மை குறித்து நீங்கள் சொல்வது, அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல நயம் பாராட்டல், அணி இலக்கணம், தமிழாக்கம், திணைத்துறை இதெல்லாம் நம்ம சொன்னது தான். அணி பார்த்தீங்கன்னா, இந்த 4 அணிலேருந்து கண்டிப்பா 1 வந்துரும். பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உரிமை உருவு அணி, உவமை அணி. எனக்கு கேட்டா இந்த 3 அணிலேருந்தே ஒரு 1 வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3லேருந்தே. ஃபர்ஸ்ட் 3 கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் பாணயம் பாராட்டல் தெரியும். திரண்ட கருத்து, மோனை, எதுகைக்கு மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2வது எழுத்து, ஏய்ப்னா கடைசி எழுத்து. எல்லாத்துக்கும் சான்று எடுத்துக்காட்டு குடுத்துறணும். அப்போ அணின்றது நம்ம காமனா இயல்பு நகைச்சுவைன்னு குடுத்துருங்க. பழமொழி இந்த பழமொழியிலேருந்து தான் கேட்பாங்க. பழமொழிக்கு நம்ம காமன் ஃபார்மேட்லாம் குடுத்துருக்கோம். அப்புறம் மொழிபெயர்ச்சி, தமிழாக்கம் இதெல்லாம் வந்துருது. அப்புறம் நெடுவினா அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப நெடுவினாக்காக தான் நீங்கலாம் காத்துட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கதே 4 தாம்மா குடுத்துருக்கோம். செயல் நெடுவினா 4 தான் குடுத்துருக்கோம். இந்த 4லேருந்து கண்டிப்பா 1 வந்துரும். உரைநடை நெடுவினா நம்ம 4 தான் குடுத்துருக்கோம். "செய் நன்றி எழுதறே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தும் துணை கொண்டு நிறுவுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி உரைத்துரைக்க. அறிவுடைமை வாழ்வின்." இப்ப என்ன அப்படின்னா, இப்ப 4 கொஸ்டினுமே நான் படிக்கல அப்படின்றவங்க, இயல் 1ல இருக்க நெடுவினா, இயல் 2ல இருக்க நெடுவினா, இயல் 3 இந்த 3யாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் சொல்றேன். இந்த 4மே நான் படிக்கலைன்னா, 3 நெடுவினா கண்டிப்பா இந்த 3லேருந்து 1 வந்துரும். இயல் 1, இயல் 2, இயல் 3 பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் உரைநடை நெடுவினா நீங்க கண்டிப்பா இதில இருக்க ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு, பண்டைய கால கல்வி முறை, நிர்வாக மேலாண்மை. இந்த 3லேருந்து கண்டிப்பா 1 வந்துரும். அதனால இந்த 3 கண்டிப்பா படிச்சுக்கோங்க. 4 குடுத்துருக்கேன். ஆனா 3லேருந்தே கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரியா? படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதை. கதை வந்து என்னுடைய கணக்குக்கு நடிகர் திலகம், சூரியனை பிரசவிக்கும் பாறை. இந்த 2லேருந்து கண்டிப்பா 1 வந்துரும். 4 குடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி குடுத்ததெல்லாம் 4 தான் படிக்க சொல்லியிருக்கோம். இதுக்கும் 4யும் நீங்க இப்ப என்னன்னாம்மா, நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப வராட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும்ல. அதனால நான் குடுத்துருக்கதே 4, 4, 4 தான் குடுத்துருக்கேன் 3க்கும் எல்லாத்துக்குமே. மத்ததெல்லாம் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணிக்கோ, ரீட் பண்ணியாவது விடு. இப்ப நம்ம ஃபுல்லா படிக்காட்டாலும் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றது. இன்னுமே சுத்தமா படிக்காதவன் தான் இப்ப கடைசி நேரத்தில ஃபைனலுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அதனால தான் வந்து ஓகேவா? இப்ப என்னன்னா, இந்த கதையிலேருந்து கண்டிப்பா நான் சொல்றேன். நடிகர் திலகம், சூரியனை பிரசவிக்கும் பாறையும் வந்துரும். எக்ஸ்ட்ராவா உனக்கு இந்த 2 கடிதம், நீ பாரதியின் கடிதம் வந்து இந்த மொழிப்பற்று, சமூகப்பற்று. அவர் மொழிய குறித்து என்னலாம் சொன்னாரு, சமூகத்த பத்தி என்னலாம் சொன்னாரு அதுவும். அப்புறம் பொறுப்புணர்ச்சின்ற ஊர்த வந்து மருதன் எப்படி இது பண்ணான், அவங்க ஊர்ல தண்ணி நிறைஞ்சு வயல்வெளிலாம் அழிஞ்சு போற மாரி இருந்துச்சு. அத காப்பாத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். அங்க அந்த செடிகள், காட்டாமணக்கு செடிகள்லாம் புடுங்க முயற்சி பண்ணான். யாரும் ஹெல்ப் பண்ண வரல. அவனே என்ன பண்ணான், புடுங்க போய் அவனே அத புடுங்க ஆரம்பிச்சான். அப்புறம் அவன் மனைவி பார்த்து புடுங்க வந்தாங்க. ஓகேவா? இந்த மாரி. இதெல்லாம் எழுதி வச்சுருங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் புடுங்க வந்தாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்க. இதுதான். நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரன்னா, பாலச்சந்திரனும், ஜான் பால் 2 பேரும் என்ன பண்ணாங்க, நடிகர் திலகத்தோட வீட்டுக்கு போனாங்க. சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போனாங்க. அங்க அவங்க என்ன கண்டாங்க, அவங்க வீட்ல இருந்த அந்த வால் பெயிண்டிங்கு, சிங்கம் போன்ற ஓவியங்கள், ஓகேவா? அவர் நடந்து வந்தது எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட என்னலாம் பேசினாங்க? அவர் என்னென்ன விருதுகள் வாங்குனார்? பத்மபூஷன், பத்ம விபூஷன், ஆ செவாலியர் விருது, இந்த மாரி விருதுலாம் வாங்குனாரு. அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள் எத்தன? அப்புறம் அவருக்கு ஏன் வந்து நடிப்பு திலகம்னு பேர் வந்துச்சு? இந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்ல இவங்க உணவு உருண்டது. அவர் எப்படி விருந்துலாம் குடுத்தாரு? அவர் நடந்து வந்த காட்சியுடன் ஒரு சிங்கம் நடந்து வரது போல இருந்துச்சு. இந்த மாரி விஷயங்கள்லாம். அவர் சினிமா பத்தி என்னலாம் பேசினாரு? அந்த மாரி விஷயங்கள்.
கடைசி சூரியனை பிரசவிக்கும் பாறை தெரியும் உங்களுக்கு. மீரான் வந்து என்ன பண்ணா, ஒரு சின்ன பையனா இருந்தான். அவங்க அம்மா வந்து அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றது, அவன வந்து அங்க அவங்க ஊர் பக்கத்துல ஒரு பாறை இருந்துச்சு. அந்த பாறையில ஒரு பாம்பு இருக்கு. நீ அங்க போனா அந்த பாம்பு உன்ன கடிச்சு கொன்றும். அங்க போக்கூடாதுன்ற மாரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா மீரானுக்கு எப்படியாவது அந்த பாறையில போய் அந்த பாம்ப பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. நாட்கள் கடந்து போய்க்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவங்க ஊர்லேருந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் டீம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இதுக்காக அந்த பாறைக்கு போ வேண்டியதா இருந்துச்சு. பாறைக்கு கீழ இருக்க ஒரு இடத்துக்கு போனாங்க. இவனும் அவங்களோட போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த நேர்ச்சிக்காக போனாங்க. எதுக்காக போனாங்கன்னா, நேர்ச்சிக்காக போனாங்க. நேர்ச்சிக்காக போயிட்டு அந்த பாறை கீழ தான் இவன் என்ன பண்ணிட்டான், பாறைக்கு மேல ஏறி போயிட்டான். ஏறி போய் அங்க பாம்ப பார்த்துருவான். பாம்பு கடிச்சிரும்னு பயந்துகிட்டு இருப்பான். ஆனா பாம்பு கடிக்காது. பாம்பு இவனும் பேசுவாங்க. பாம்பு சொல்லும், "நாங்க வந்து எங்க வேலை வந்து கடிச்சு கொலை பண்றதெல்லாம் எங்க வேலை இல்ல." அப்படின்ற மாரி பாம்பு சொல்லும். அப்பதான் பாம்பு சொல்லும், பாம்பு தன்மை பத்தி பேசும். "எங்கள விட உலகத்துல இருக்க மனுஷங்க தான் அதீத விஷம் நிறைந்தவர்கள்." அப்படின்னு சொல்லும். அவனோட 36 வயசுல தான் உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டது அவன் மீரான் புரிஞ்சுப்பான். இந்த 4 கதையுமே நான் ஷார்ட்டா சொல்ட்டேன். பாரதியின் கடிதம் வந்து மொழி பற்றுனா, தமிழ் மொழிய வந்து காக்கிறதுக்கு அவர் என்னலாம் பண்ணணும்னு சொன்னாரு. தமிழ் மொழி காக்கிறதுக்கு நூலகங்கள் அமைக்கப்படணும்னு சொன்னாரு. பள்ளிகள் தோறும் தமிழ் மொழி பாடசாலைகள் உருவாக்கப்படணும்னு சொன்னாரு. ஓகேவா? மொழிய வந்து எல்லா மக்களும் பேசணும்னு சொன்னாரு. இந்த மாரி ஒரு 4 பாயிண்ட். சமூக பற்றுனா, சமூகத்தில வந்து ஆணும், பெண்ணும் சமமா இருக்கணும்னு சொன்னாரு. பெண்ணை வந்து எவன் வந்து குறைத்து மதிப்பிடுறானோ, அவன் தன்னுடைய கண்ணையே குத்திக் கொள்வது சமம்னு சொன்னாரு. பெண்மை பெண்மை பெண்ணை அடி பெண்கள அடிமைப்படுத்துறவங்க வந்து தன்னைத் தானே அவமானப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. சமூகத்திற்கு விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமை, ஒரு தாய் பிள்ளைகளா பழகணும். ஜாதி, மத வேறுபாடுகள் இது இந்த மாரி சொன்னாரு. அண்ணா 4 கதையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஷார்ட்டாவே சொல்ட்டேன். இதுல ஆனா இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு உங்களுக்கு என்னது? அ குடும்பம் எப்படி பரந்த குடும்பம், பண்டைய குடும்பம் ஓகேவா? அ தாய் வழி, தந்தை வழி குடும்ப முறை ஓகேவா? இந்த மாரி கொஸ்டின் தான். சைட் ரீடிங்ஸ் குடுத்து எழுதுங்க. பண்டைய கால கல்வி முறை வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு? அந்த காலத்துல கல்வி முறை எப்படி இருந்துச்சு? அப்படின்றது. ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே எப்படி இருந்துச்சு? ஓகேவா? அந்த சைட் ரீடிங்ஸ்லாம் குடுத்து எழுத வேண்டியது. நிர்வாக மேலாண்மை வே இறை என்பது ஷேக்ஸ்பியர் சொன்னது. வே இறை என்பது நிர்வாக மேலாண்மைன்னு சொன்னாங்க. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? புறநானூற்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த மாரி. நீங்கள் வியந்து பார்த்தனவும் ஜெனரல் கொஸ்டின் தாம்மா. ஓகேவா? அது கேட்டாலும் நீங்க எழுதுங்க. ஓகேவா? தைரியமா ரெடி ஆவுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். அண்ணா எல்லாமே சொல்லிட்டேன். எல்லா நெடுவினாக்களும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, குறிப்பு சடகம் போட்டு எழுதுங்க. நல்லபடியா எழுதுங்க. ஓகேவா? யாரும் பயப்படாதீங்க. சுத்தமா நான் செய்யுள் நெடுவினாவே படிக்கலன்னா, இந்த தமிழின் சீரமைந்த இந்த கொஸ்டினு, நெடுநல் வாடில் நக்கீரர் காட்டும் கொஸ்டினு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. உரைநடையில மயிலை சீனி வெங்கடசாமி, திரைப்படத்துறை இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. துணை பாடத்துல அதான் உரிமை தாங்கும் கோடை வலை. ஓகேவா? நான் வந்து தனித்தனி ஆர்டரா குடுக்குறேன். நீங்க எத வேணாலும் படிச்சுக்கலாம். ஒண்ணு மேலுக்கு செலக்ஷன் குடிச்சுக்கலாம். இல்ல இந்த கொஸ்டின்ஸையும் நீங்க படிக்கலாம். உங்க விருப்பம் தான். எப்படியோ பார்த்துக்கோங்க. ஆனா எதுவா இருந்தாலும் தயவு செய்து அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள். எதையும் துணிந்து எழுதுங்க. உங்களால முடியும். நீங்க ஆல்ரெடி 10த், 11த் எழுதினவங்கம்மா. பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம்க்கும் நாங்க உங்களோட இருப்போம். தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.